நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன்னத பாட்டு உலகத்திற்குரிய ஒரு பாட்டு அல்ல, அது உன்னதத்திற்குரிய பாட்டு. உன்னதமான தேவன் நம்மை உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படி செய்தார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் நேசத்தினால் நிரம்பி உன்னதமான பாடல்களை பாடும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பூமிக்குரியவர்களாகிய நம்மை தேவதூதர்களுக்கு மேலாய் உன்னதங்களுக்கு உயர்த்தின தேவனை துதித்து மகிழ வேண்டியது நம் கடமை. பிரியமானவர்களே, உன்னத பாட்டு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாடல்களில் தலை சிறந்த பாடல் என்பது அர்த்தமாகும். ஹிந்தி வேதாகமும் பிரேம கீதம் என்றும், தெலுங்கு வேதாகமும் உச்சித கீதம் என்றும், மலையாள வேதாகமும் உத்தம கீதம் என்றும் மொழி பெயர்த்திருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமமோ மிகவும் சிறப்பாக உன்னத பாட்டு என்ற பெயரை வழங்கியிருக்க காரணம் என்ன? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். தமிழ்நாட்டு கவிஞர் கண்ணதாசன் உன்னத பாட்டை படித்துவிட்டு ஒரு சிறந்த காதல் காவியம் என்று பாராட்டினார். ஆனால் அவருக்கோ அதன் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்கள் தெரியாது. சிலர் உன்னத பாட்டை ஷேக்ஸ்பியர் எழுதின ரோமியோ ஜூலியட்டோடு ஒப்பிடுகிறார்கள். வேறு சிலர் தாகூர் எழுதின கீதாஞ்சலியோடு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு எழுதப்பட்ட இந்த தெய்வீக பாடலை வேறு எந்த உலக பாடல்களோடும் நாம் ஒப்பிடக்கூடாது. உன்னத பாட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் போன்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆழங்களை போன்றது. அபிஷேகம் பெற்ற பின்பு இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது இது தேனாய் இனிக்கிறது, கரும்பாய் சுவைத்து மகிழ முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் உன்னுடைய பாதரட்சியை களைற்று போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? உலக பிரகாரமான சிந்தனைகளை, மாம்சீக எண்ணங்களை அப்புறப்படுத்து என்பதாகும். ஆகவேதான் யூதர்கள் 30 வயதிற்கு குறைந்த வாலிபர்கள் உன்னத பாட்டை படிக்கக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். உன்னத பாட்டிலே இயேசுவை ஆத்தும நேசராக சந்திக்கிறோம். கிறிஸ்துவை இதற்கு முன்பு நாம் தகப்பனாக, தாயாக, போதகராக, சகோதரனாக, சிநேகிதனாக அறிந்திருந்தாலும் உன்னத பாட்டிலே ஆத்தும நேசராக காண்கிறோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய உறவு மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உரிய உறவாக காணப்படுகிறது. வனாந்தரமான உலகத்தில் ஆத்தும நேசரின் மார்பிலே சார்ந்து களிகூர்ந்து மகிழும் அனுபவங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்புக்கொடுக்க நியமித்திருக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். ஒரு தோட்டம் அது அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நீரூற்று அது மறைவு கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கிணறு அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. தோட்டம் என்பது மனிதனுடைய சரீரத்திற்கு அடையாளம், நீரூற்று என்பது மனிதனுடைய ஆத்துமாவுக்கு அடையாளம், கிணறு என்பது மனிதனுடைய ஆவிக்கு அடையாளம். கர்த்தரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் தன்னுடைய அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார்.
நீங்கள் அனாதைகள் அல்ல, வானத்தின் கீழாக திறந்து விடப்பட்ட திக்கற்றவர்கள் அல்ல. விபத்துகளோ பொல்லாத மனுஷர்களுடைய சதி ஆலோசனைகளோ கொடிய மனுஷர்களுடைய சீரர்களோ உங்களை மேற்கொள்வதில்லை. உங்களுடைய பாதுகாப்பு என்ன? இயேசு உங்களை தமது இரத்த கோட்டைக்குள் மூடியிருக்கிறார். அக்னி மதிலாக சூழ்ந்து இருக்கிறார். உங்களை சூழ சுடரொளி பட்டயங்களை வைத்திருக்கிறார். 1000-10,000 தேவ தூதர்கள் உங்களை கண்காணிக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேலர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்த அடைக்கலத்திற்குள் இருந்தபோது சங்கார தூதனால் உள்ளே நுழைய முடியவில்லை. எந்தெந்த வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் ஜன்னல்களிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாப்ப இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஊற்றி கொடுத்தார். மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் 3 விதத்திலே நமக்கு அடைக்கலம் தருகிறார் என்பதை நாம் இந்த செய்தியில் தியானிக்கலாம் பிரியமானவர்களே. 1, அடைக்கப்பட்ட தோட்டம். இந்த வாக்குத்தத்தின் முதல் பகுதி ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்தை சுட்டி காண்பிக்கிறது. அழகிய தோட்டத்தில் ஏராளம் பூச்செடிகள், கனி வர்க்கங்கள், வாசனை வீசும் மலர்கள் இருக்கின்றன. அந்த தோட்டம் அடைக்கப்படாமல் இருக்குமானால் ஆடு மாடு கள்ளர்கள் புகுந்து நாசமாக்கி விடுவார்கள். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் ஆதாமுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆதாம் சரியாக காவல் காக்காததின் நிமித்தம் சர்ப்பமாகிய சாத்தான் உள்ளே வந்தான். இது நிமித்தம் பாவம் வந்தது, சாபம் வந்தது, நோய்கள் வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக மரணம் மனுக்குலத்தையே ஆட்கொண்டு விட்டது. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்த அடைக்கலத்தை மனிதனுக்கு மீண்டும் தரும்படி கர்த்தர் இன்னொரு தோட்டத்திற்கு கடந்து வந்தார். அதுதான் கெத்சேமனி தோட்டம். அங்கே மனுஷனுக்காக இரத்த வியர்வை சிந்தினார். அந்த இரத்தமே நம்மை சகல சாபத்தில் நின்று பாதுகாக்கும் வேலியாக கோட்டையாக அமைந்திருக்கிறது. வல்லமை உண்டு பிரியமானவர்களே. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு வல்லமை உண்டு. ஒரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் வல்லமை இல்லாமல் போவது இல்லை. அது மட்டும் போதாது, இரத்தத்தின் அடைக்கலத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் வேண்டும். அந்த இரத்தத்தினுடைய வல்லமையையும் மேன்மையும் நாம் அனுபவித்து ருசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு முறை ஏழை பக்தன் வழி பிரயாணமாய் போகும்போது ஒரு சத்திரத்தில் தங்கினார். இரவிலே ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அங்கே வந்தன. அந்த பக்தனை சுற்றி இருக்கும் சிலுவை அடையாளத்தை கண்டன. இரத்த கோட்டைக்குள் என்னை மறைத்து கொள்ளும் என்று அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த பிசாசும் கேட்டன. முடிவிலே அவைகள் ஆள் என்னவோ ஓட்டாண்டிதான், ஒன்றுமில்லாதவன் தான், ஆனால் அவனை சுற்றிலும் ராஜாதி ராஜாவின் முத்திரை இருக்கிறது என்று சொல்லி எந்த தீங்கும் செய்யாமல் அவைகள் விலகி ஓடிவிட்டன. உங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக இயேசுவின் ஒவ்வொரு சரீர அவயமும் பாடுபட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, இரத்தம் சிந்தினது. உங்களுக்கு வியாதியோ நோயோ வராமல் பாதுகாப்பதற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டது. அந்த ஆணி கடாவப்பட்ட துளையிடப்பட்ட கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டி, மகனே மகளே, உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று அன்போடு சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்மை யார் பறித்து கொள்ள முடியும்? நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி அவரை நன்றியோடு துதியுங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் உங்களோடு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆம், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் பிரியமானவர்களே. 2வது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக மட்டுமல்ல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் இருக்கிறோம். நீரூற்று என்பது மனிதனுடைய ஆத்துமாவை குறிக்கிறது. ஒரு நீரூற்று மறைவு கட்டப்படாமல் போனால் மிருகங்களும் மனிதர்களும் அதன் மேல் நடந்து
தூர்த்து போடுவார்கள். காற்று வீசும் பொழுது மண்ணையும் புழுதியையும் வாரி நீரூற்றை மூடி போட்டு விடக்கூடும். ஆகவே நீரூற்றுக்கு ஒரு மறைவு தேவை, பாதுகாப்பு தேவை. வேதத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாம் பல நீரூற்றுகளை தோண்டினார். பிற்காலத்தில் அபிமெலேக்கியர் அதை தூர்த்து போட்டார்கள். ஈசாக்கு அந்த நீரூற்றுகளை மறுபடியும் தோண்டினார் என்று எழுதியிருக்கிறது. துர் உபதேச காற்றுகள் வீசுகின்றன. தவறான கொள்கைகளை கள்ள போதகர்கள், தீய மனுஷர்கள் எழுப்புகிறார்கள். கள்ள கிறிஸ்துகளும் அந்தி கிறிஸ்துகளும் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார்கள். முடிவிலே ஆவிக்குரிய சந்தோஷமாகிய நீரூற்று தூர்ந்து போய் விடுகிறது. நீரூற்று என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. நாம் சிலுவை அண்டை வந்து பாவ மன்னிப்பை பெறும்போது ரட்சிப்பின் சந்தோஷம் நீரூற்று போல் நம்மில் பொங்கி பொங்கி வருகிறது. பிரியமானவர்களே, சந்தோஷம் பொங்குதே என்று நாம் பாடி மகிழுகிறோம் அல்லவா? அதுபோலவே நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொன்று கொள்ளுவீர்கள். சமாரியா ஸ்திரியோடே பேசும்போது இயேசு ரட்சிப்பை நீரூற்றுக்கு ஒப்பிட்டு பேசினார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ரட்சிப்புக்கு முன்பு மனிதனுடைய இருதயத்திலிருந்து சாக்கடையான நீரூற்றுதான் பொங்கி வந்தது. பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொய்யும் களவும் துர்குணங்களும் அவனை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தன. ஆனால் மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பழைய இருதயத்தை எரித்துவிட்டு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார். புதிய பாடல்களை தந்து மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆத்துமா மறைவு கட்டப்பட வேண்டும். நம் ஆத்துமாவை மறைவு கட்ட இயேசு தன் ஆத்துமாவிலே பாடுபட்டார். ஆத்தும வியாகுலம் அடைந்தார். அவருடைய ஆத்தும மரணத்திற்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருந்தது. முடிவில் அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். நம் ஆத்துமா பல வேளைகளில் கலங்குகிறது. ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று தாவீது தன் ஆத்துமாவை கேட்டார் அல்லவா? இப்படி கலங்காமல் தவிக்காமல் இருக்கும்படி நம்முடைய ஆத்துமா மறைவு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக முத்திரிக்கப்பட்ட கிணறு. கிணறு என்பது மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறியத்தக்கவன் யார்? முத்திரையிடப்பட்டதால் நம்மை யாரும் நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, ஆவியானவரின் அச்சாரத்தை கர்த்தர் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார். சென்னையில் தங்கசாலை என்ற இடத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 7 கிணறுகள் இருக்கின்றன. அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் தான் இராணுவங்களுக்கும் அரசாங்க அலுவலகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அரசாங்கம் அந்த கிணறை முத்திரையிட்டு பாதுகாக்கிறது. முத்திரையிடப்பட்டதால் யாரும் அதில் செல்ல முடியாது. அதிலே உள்ள தண்ணீர் முக்கியமானது. அதில் யாரும் விஷத்தையோ நஞ்சையோ கலந்துவிட முடியாது. கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல, ஆத்துமாவிற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்காகவும் தம்முடைய ஆவியை அர்ப்பணித்திருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பாதுகாக்க தம்முடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று நம்மை ஆவியிலே முத்திரையிட்டு இருக்கிறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரைக்கப்பட்ட கிணறு என்றால் என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுடைய ஆவி மேலே எழும்புகிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் மேலே செல்லுகிற ஆவி ஆத்துமாவை சிறைப்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் எந்த மனுஷனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை இருக்கிறதோ அவர்களை சாத்தானால் தொடவே முடியாது. கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் முத்திரை இட்டிருக்கிறார். நம்முடைய ஆவியை எடுப்பதற்கு சாத்தானுக்கு அதன் மேல் அதிகாரம் இல்லை. நம்முடைய ஜீவனை பாதாளத்திற்கோ அக்கினி கடலுக்கோ இழுத்து செல்ல அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாம் ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய அடைக்கலத்திற்குள் இருக்கிறீர்களா அல்லது வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்களா? உன்னதமானவரின் சட்டைகளுக்குள் இருக்கிறீர்களா அல்லது வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் தர விரும்புகிறார். அவர் அண்டை ஓடி வந்து விடுங்கள். ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நாம் ஜெபிக்கலாம்.
சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட தோட்டமாய் அப்பா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிறீர். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதிலும் வேலியடைக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்திரையிடப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் நீர் ஆசீர்வதியும். அந்த குடும்பங்கள் கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த கடைசி காலங்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் விதமாய் தேவனே அவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரின் மேன்மை தெரியாமல் ஒருவேளை பிள்ளைகள் இருக்கலாம். இதை அறிந்தவர்கள் பரிசுத்தாவினர் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் கர்த்தருக்காக ஆண்டவரை ஜீவிக்கவும், கர்த்தருக்காக வல்லமையுள்ள பாத்திரங்களாய் எழும்பி அப்பா தேவனுக்காக மகா பெரிய காரியங்களை செய்ய இதோ எழுப்புதலின் நாட்கள் ஆரம்பிக்க போகிறது. அப்பா, அந்த கொள்ளை நோய் தேசத்தில் இருந்து அகன்று கர்த்தர் தாமே தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மகா பெரிய எழுப்புதலாகிய இந்த ஆசீர்வாதத்திற்குள் நுழைய போகிற வேளை வந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்பா, நம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த பொல்லாங்கோ, எந்த ஒரு துர்குணங்களோ, எந்த ஒரு தவறான சிந்தைகளுடைய பிள்ளைகளுக்குள் நெருங்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதிலும் இதை கேட்டு உடைய பிள்ளைகள் அதன்படி நடக்க உடைய வசனத்தின்படி தங்களை அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்வீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நான் அப்ரோஜனமான வேலைக்காரன், கடமையை செய்தேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.